அன்பு நண்பர்களே, நான் உங்கள் ரிச்சஸ்ட் வெல்தி தமிழ் ஆர்ஜி. ஹூ இஸ் புவர், ஹூ இஸ் ரிச் என்ற வீடியோவில் ஏழையாக பிறந்த ஒருவன் ஏழையாகவே சாவதற்கான காரணங்களை அவற்றிலிருந்து மீண்டு பணக்காரனாக வாழ்ந்து பிறரையும் வாழ வைத்து எப்படி அடைந்தான் என்பதை பார்ப்பதற்கு முன் இந்த வீடியோவிற்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிக்கவும். வீடியோவிற்கு செல்வோம். குறைந்த நிதி ஆதாரத்தை கொண்ட குடும்பத்தில் பிறந்த ஒருவன் கடினமான பணக்கார நிலை அடைவது கடினம்தான். ஆனால் ஏழையாக பிறந்து ஏழையாக வாழ்வது என்ன ஆயுள் தண்டனையா? இவற்றிலிருந்து விடுபட்டு சிறப்பான நிலையை அடைய தேவையான 9 குறிப்புகளை பார்க்க போகிறோம். அவற்றில் 7, 8, 9 குறிப்புகள் மிக மிக முக்கியமானவை. ஒரு ஏழையும் வாழ்க்கையில் பணக்காரனாக துடிக்கும் ஒரு நபர் ஒரு கன்சல்டிடம் சென்றார். அவரிடம், நான் இன்று ஒரு மேற்கோள் பார்த்தேன், அவை என் மனதை மிகவும் பாதித்து விட்டது, அதற்கு வழி சொல்லுங்கள் என்றார். கன்சல்டன்ட் முதலில் உன் மனதை பாதித்த மேற்கோளை சொல் என்றார். அதற்கு, இஃப் யூ ஆர் born poor இட் இஸ் நாட் யுவர் மிஸ்டேக், பட் இஃப் யூ ஆர் டை poor இட் இஸ் யுவர் மிஸ்டேக் என்ற பில்கோட்ஸின் மேற்கோளை சொன்னார். கன்சல்டன்ட் சிறிது யோசித்து, நான் உனக்கு சிறப்பான நிரூபிக்கப்பட்ட 9 நடைமுறைகளை சாத்தியமானவைகளையும் கூட உன்னிடம் சொல்கிறேன். அவற்றை கடைசி வரை விடாமல் கேட்கவும் மேலும் நடைமுறைப்படுத்துவாயா என்றார். அதற்கு அந்த ஏழை மிகுந்த ஆவலுடன், சொல்லுங்கள் சார் என்றார். 1. தெளிவான இலக்கு, தெளிவான பார்வை. தெளிவான இலக்கும் தெளிவான பார்வையும் மிக மிக முக்கியம். அதற்கான தேவையான ரோட் மேப்பும் மிக மிக முக்கியம் என்றார். எதை அடைய விரும்புகிறீர்கள், எப்படி அடைய விரும்புகிறீர்கள் என்பதை முடிவு செய்யவும் அதை ரோட் மேப் தயாரித்து வைத்துக் கொள் என்றார். 2. கல்வி, தனிப்பட்ட முயற்சி. பணக்காரர் ஆவதற்கு ஓரளவு கல்வியும் தனிப்பட்ட முயற்சியும் மிக மிக முக்கியம் என்றார். அவர் விளக்கமாக, நீ உன்னுடைய கல்வியை உன்னுடைய இலக்குக்கு சம்பந்தமான கல்வியாகவும் அதற்கு உனக்கு தேவையான அறிவில் மேல் முதலீடு செய்யவும், அத்தோடு நிற்காமல் உன் தொழில் வளர்ச்சிக்காக தொடர்ந்து கற்பது மிக மிக முக்கியம். 3. தொழில் முனைவு. கற்றல் மட்டும் போதாது, தொழிலில் சீக்கிரம் இறங்க வேண்டும் என்றார். ஒரு தனிநபர் சொந்தமாக செல்வத்தை உருவாக்கவும் வறுமையிலிருந்து விடுபடவும் சந்தையின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தொழிலில் இறங்குவதும், மேலும் அந்த தயாரிப்பு சேவைகள் மக்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கான தீர்வுகளாக மக்களின் நேரத்தை மீத பண்ணக்கூடிய சேவையாக இருப்பது நல்லது என்றார். மேலும் தொடர்ந்து விடாப்பிடியாக 1000 நாட்கள் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு செயல்படு என்றார். 4. வெற்றிகரமான தொழில் முனைவரை பின்பற்று. தொழில் சிறப்பான வெற்றியை அடைய வெற்றி பெற்ற உன் இலக்குக்கு ஈடான தொழில் முனைவோரின் வழியையும் அறிவையும் அவரின் பாதையையும் பின்பற்றி வலுவான அடித்தளத்தை தொடர் புதுமைகளை உருவாக்கு என்றார். 5. லிவரேஜ். இன்றைய காலத்தில் தொழில் வளர்க்க தேவையான அனைத்து தொழில்நுட்பம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் முறையிலும் பணிகளை ஒழுங்குபடுத்த சீரமைக்க ஆன்லைன் வெப்சைட்களை ஆராயவும், உங்களுடைய சந்தை நிலையை கண்காணிக்கவும், உங்கள் நிதி நிர்வாகத்தை நிர்வகிக்க சமீபத்திய தொழில்நுட்பத்தை கட்டாயம் பயன்படுத்தவும் என்றார். 6. நெட்வொர்க்கிங். ஒத்த நேர்மறையான எண்ணம் கொண்ட உறவுகளை ஏற்படுத்தி அவர்களின் ஆலோசனைகளை மற்றும் வாய்ப்புகளை பெருக்கவும் என்றார். 7. நிதி, கல்வி, அறிவு மற்றும் சேமிப்பு. மேலே உள்ள 6 படிகள் நீ சிறப்பாக செய்தாலும் இந்த 7, 8, 9 படிகள் தான் உனது தொழிலுக்கான சிறப்பான தூண்களாகும். அதாவது, பணத்தை எவ்வாறு நிர்வகிப்பது, அந்த பணம் எங்கிருந்து வந்தது, எங்கே சென்றது, அதாவது பணம் எவ்வாறு செலவழித்தாய், பணத்தை எவ்வாறு வருமானமாக ஈட்டினாய் என்ற மிக சிறப்பான நிர்வாகம், நிதி நிர்வாகம் மிக மிக முக்கியம் என்றும், அவற்றை எவ்வாறு சேமிப்பது, சேமித்த பணத்தை உனது தொழிலில் எவ்வாறு முதலீடு செய்வது மற்றும் உனது தொழிலின் வளர்ச்சிக்கு எவ்வளவு முதலீடு செய்வது என்பதை விடாமல் கற்க வேண்டும் என்றார். 8. நேர மேலாண்மை. பணக்காரர் ஆவதற்கான சிறப்பான தூண் நேர மேலாண்மை மிக முக்கியம் என்றார். உன்னுடைய இலக்குகளை கவனச்சிதறல்கள் இல்லாமல் உன்னுடைய தினம் செயல்திறனை அதிகரித்து அந்த செயலின் மதிப்பு அதிகரித்தும் நேர நிர்வாகம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் உன்னுடைய தொழில்கள் மந்த நிலையில் செல்லும் என்றும், முடிந்தால் வழக்கமான ஒரே மாதிரியான பணிகளை வேறு நபரிடம் ஒப்படைத்து புதியவற்றை கற்றுக்கொள்வதிலும் அந்த ப்ராஜெக்ட் நடைமுறைப்படுத்துவதிலும் கவனம் செலுத்து என்றார். 9. இடர் மேலாண்மை மற்றும் பல்வகைப்படுத்துதல். தொழிலில் பல இடர்களும் சறுக்கல்களும் ஏற்படுவது சகஜம். இந்த நேரத்தில் மன உறுதி மிக மிக முக்கியம். வரும் இடர்களை தவிர்க்க
மேலும் முதலீடுகளை செய்யவும், மேலும் மென்டர் அதாவது நிபுணர்களின் ஆலோசனையை பெற்று சிக்கனம் மற்றும் சீரமைப்பு மூலம் தொழிலில் அடிக்கடி புத்துயிர் ஊற்ற வேண்டும் என்றார். ஆகையால் உன் தொழிலில் புத்துயிர் ஊட்ட சிறப்பான ஆலோசனைகளை பெறுவதும் மிக மிக நல்லது என்றும் நீண்ட காலத்திற்கு நிலையான வருமானத்தை வழங்கும் என்றார். ஏழையாக பிறப்பது ஒன்றும் குற்றமல்ல, ஆனால் பணக்காரனாக எந்த முயற்சியும் எடுக்காமல் ஏழையாக சாவதே குற்றம் என்றார். பணக்காரராவதற்கு அதாவது வெற்றி அடைவதற்கு அதிர்ஷ்டத்தையும் சூழல்களையும் குறை சொல்வதை விட்டுவிட்டு, பல காரணங்களை சொல்வதையும் விட்டுவிட்டு, தனிநபரின் தொடர் முயற்சி, தொழில் திறமைகளை வளர்ப்பது, அதை சிறப்பாக நடைமுறைப்படுத்துவது, தடைகளை தாண்டுவது மற்றும் தொடர் கற்றலுமே பணக்கார நிலை அடைய சிறப்பான வழி என்றார். அந்த ஏழையும் மனமகிழ்ச்சியுடன் சென்றார். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் சிறப்பான வரப்போகிற பார்ட் 7 வீடியோவை தவறாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்யவும், வீடியோவிற்கு கமெண்ட் செய்யவும். நன்றி.